அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறுகதை மாறுதல் இல்லை. வாங்க கதைக்குள்ள போகலாம். எங்கள் வீட்டுக்கு எதிரில்தான் அந்த மாரியம்மன் மைதானம் இருந்தது. ஒரு பெரிய மனிதருக்கு ஒரு பெரிய காரியத்தை சாதித்து கொடுத்ததன் பயனாக அந்த மைதானத்தை மாரியம்மன் சன்மானமாக பெற்றிருந்தாள். சாதாரண மனிதர்களிடமிருந்து எந்த காரியத்தை சாதித்து கொண்டாலும் அந்த பெரிய மனிதர் ஏதாவது கூலி கொடுத்து விடுவது வழக்கம். பாவம், மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட மாரியம்மனும் அந்த வழக்கத்துக்கு ஆளாக வேண்டியிருந்தது. ஒருவேளை மன்னாதி மன்னர்களை எல்லாம் ஆட்கொண்டிருந்த மண்ணாசை ஜெகன்மாதாவாகிய மாரியம்மனை கூட ஆட்கொண்டிருக்கிறதோ என்னமோ, யார் கண்டார்கள்? நடமாடாத தெய்வத்துக்கு சொந்தமாயிருந்த அந்த மைதானத்தில் எத்தனை நடமாடும் தெய்வங்கள் குடியிருந்தன. அவர்கள் ஒவ்வொருவரும் ஆளொன்றுக்கு ரூபாய் 2, 3 என்று மாதந்தோறும் வாடகை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த வாடகை நிலத்துக்கு மட்டும்தான். குடிசைகளையெல்லாம் அவரவர்கள் சொந்த செலவில் போட்டுக்கொண்டவை. இதில் வேடிக்கை என்னவென்றால், அந்த அற்பர்களின் பிச்சை காசை கொண்டுதான் ஆனானப்பட்ட அந்த மாரியம்மன் தேர் என்றும் திருவிழா என்றும் தன்னை பற்றி தானே தம்பட்டம் அடித்து கொள்ள வேண்டியிருந்தது. அந்த மைதானத்தில் குடியிருந்தவர்களில் செங்கண்ணனும் ஒருவன். அவனும் அவன் மனைவி கண்ணாத்தாலும் கொத்தனார்களுக்கு உதவியாக சித்தாள் வேலை செய்பவர்கள். தினசரி பொழுது விடிந்ததும் அவர்கள் இருவரும் தங்கள் சின்னஞ்சிறு குழந்தைகளுடன் குறிப்பிட்ட ஒரு இடத்தை நோக்கி கிளம்பி விடுவார்கள். அங்கேதான் அவர்களை போன்ற தொழிலாளிகள் பலர் தினம்தோறும் வந்து வேலைக்காக காத்து கொண்டிருப்பது வழக்கம். கட்டிட வேலைக்கு ஆட்களை தேடிக்கொண்டு வருபவர்களும் அங்கே வந்துதான் தங்களுக்கு தேவையான ஆட்களை பொறுக்கி அழைத்து கொண்டு போவார்கள். இம்மாதிரி இடங்கள் அநேகமாக எல்லா ஊர்களிலும் கடை தெருவை சார்ந்துதான் இருக்கும். இப்படி இருப்பதில் ஒரு விசேஷ பொருத்தமும் இருக்கத்தான் செய்தது. காசு கொடுத்தால் நமக்கு வேண்டிய சாமான்கள் கடை தெருக்களில் கிடைக்கிறதல்லவா? அதே மாதிரிதான் கட்டிட கான்ட்ராக்டர்களுக்கும் கூலி கொடுத்தால் அங்கே வேண்டிய ஆட்கள் கிடைப்பார்கள். அங்கே நிற்பவர்கள் அனைவருக்கும் தினசரி வேலை கிடைக்கும் என்பது நிச்சயமில்லை. ஒரு சிலருக்குத்தான் கிடைக்கும். மற்றவர்கள் சூரியன் உச்சிவானத்துக்கு வரும் வரை கால் கடுக்க நின்றுவிட்டு ஏமாற்றத்துடன் வீடு திரும்புவார்கள். அவர்களில் சிலர் அன்று அநேகமாக அரை பட்டினி இருக்க வேண்டியிருக்கும். இன்னும் சிலர் முழு பட்டினி இருக்க வேண்டியிருக்கும். இது ஒன்றும் அவர்களுக்கு புதிதல்ல. தலைமுறை தலைமுறையாகவே அவர்களை தொடர்ந்து வரும் வழக்கம். இதில் வியப்பும் இல்லை, திகைப்பும் இல்லை. செங்கண்ணனும் கண்ணாத்தாலும் தங்கள் இருவருக்கும் ஒரே இடத்தில் வேலை கிடைக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே விரும்புவதில்லை. வெவ்வேறு இடங்களில் வேலை கிடைத்தாலும் அவர்கள் மனம் கோணாமல் செல்வார்கள். இரவு வீடு திரும்பியதும் மறுநாள் மத்தியானத்திற்கும் சேர்த்தாற்போல் சமையல் வேலை நடக்கும். பொழுது விடிந்ததும் கையில் கட்டுச்சாதத்துடன் அவர்களுடைய வயிற்று பிரயாணம் ஆரம்பமாகும். வீட்டை பற்றியோ அந்த தம்பதிகளுக்கு கவலை இல்லை. ஏனெனில் திருடன் பயம்தான் அவர்களுக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாதே. செங்கண்ணன் தம்பதிகளுடன் குடிசைக்கு அடுத்தாற்போல நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு வாசகசாலை ஆரம்பித்திருந்தோம். அந்த வாசகசாலை பொதுஜன சௌகரியத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால் நாங்கள் பொய் சொன்னவர்கள் ஆவோம். ஒன்று குடித்தனம் இருந்த எங்களுக்கு சிறிது நேரமாவது நிம்மதியுடன் காலம் கழிக்க ஏதாவது ஒரு இடம் வேண்டியிருந்தது. அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த வாசகசாலையில் எங்களுக்கு இனாமாக பல பத்திரிகைகளை வாசிக்கும் வசதி கிடைத்தது. இதற்கு காரணம் எங்களுடைய கஞ்சத்தனம் அல்ல, கண்கண்ட தெய்வமான காசில்லாத கஷ்டம்தான். சாயந்தர வேளைகளில் அநேகமாக என்னை அந்த வாசகசாலையில் பார்க்கலாம். ஏதாவது ஒரு தினசரி பத்திரிகையை பிரித்து வைத்து கொண்டு உட்கார்ந்திருப்பேன். என்னையும் என்னுடைய நண்பர்களையும் தவிர வேறு யாரையாவது அந்த வாசகசாலையில் பார்ப்பது அபூர்வம். ஆமாம், உலக செய்திகளை தெரிந்து கொள்வதில் அங்கிருந்தவர்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்தது. எந்த கவலை எப்படியா இருந்தாலும் செங்கண்ணன் மட்டும் நான் பத்திரிகை படிக்கும் பொழுதெல்லாம் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து விடுவான். அவனுக்கு உலக செய்திகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இல்லாவிட்டாலும் ஊர் செய்திகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டு. நான் பத்திரிகையை பிரித்ததும் பிரிக்காததுமாய் இருக்கும் பொழுதே, என்னங்க இன்னைக்கு என்ன செய்தீங்க என்று கேட்டான் அவன் ஆவலுடன். நமக்குத்தான் சுயராஜ்யம் வந்துடுத்துன்னு உனக்கு தெரியுமே. இனிமேல் நம் தலைவர்கள் ஒன்று செய்ய போகிறார்களாம். அதாவது உன்னை போன்ற ஏழை தொழிலாளிகளுக்கும் முதலாளிகள் தங்களுக்கு வர லாபத்தில்
பங்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் செய்ய போகிறார்களாம். விட்டு தள்ளுங்க. என்னை ஒத்தவங்க பிழைப்பு தான் தினம் ஒரு முதலாளியை தேடிக்கிட்டு போகிறதா இருக்குங்களே. நாங்கள் எந்த முதலாளியை காண போகிறோம், எந்த லாபத்தை காண போகிறோம்? அப்புறம் இன்னொரு செய்தி, நம்ம இந்தியாவின் மதிப்பு ஐரோப்பாவிலேயே வர வர உயர்ந்து கொண்டே இருக்கிறதாம். சரி, இங்கே தான் உயரலை, அங்கேயாவது உயரட்டும். என்ன செங்கு, இதெல்லாம் உன்னை போன்றவர்களுடைய நன்மைக்காகத்தான் என்று உனக்கு தெரிய மாட்டேன் என்கிறதே. சரி, இன்னும் ஒரே ஒரு செய்தி கேளு. உனக்கு பின்னால் உன் பொண்டாட்டி பிள்ளைகள் எப்படி பிழைக்கும் என்று நீ கவலைப்படுகிறாயா இல்லையா? ஆமாங்க, அதற்கும் ஒரு வழி செய்ய போகிறார்கள். அதாவது உங்களை எல்லாம் கட்டாயமாக இன்சூரன்ஸ் செய்து கொள்ள சொல்ல போகிறார்களாம். அப்படின்னா நீ திடீரென்று செத்துவிட்டால் உன் பெண்டாட்டி பிள்ளைகள் பிழைத்து கொள்வதற்கு ஏதாவது பணம் கிடைக்கும். உசுராக இருக்கிறப்போ ஒன்றும் கிடைக்காது. சரி, அப்படின்னா அதையும் விட்டு தள்ளுங்க. சரி சரி, நீ இப்படியே பேசி கொண்டு போனால் நான் உன்னையே விட்டு தள்ள வேண்டியதாக இருக்கும். இது என்னுடைய வழக்கமான வாசகம். செங்கண்ணன் சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவான். அன்று எதிர்பாராத விதமாக செங்கண்ணன் தம்பதிகளுக்கு குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு குறைவில்லாத வேலை கிடைத்தது. அவர்களுக்கு மட்டுமென்ன, அங்கிருந்த எல்லோருக்குமே வேலை கிடைத்தது. பிரபல கான்ட்ராக்டரான கச்சாபகேசனின் ஆட்கள் வந்து அவர்கள் அனைவரையும் அழைத்து சென்றார்கள். செங்கண்ணன் சந்தோஷத்துக்கு கேட்கவா வேண்டும். அப்பாடா, 6 மாசத்துக்கு கவலையே இல்லை என்று எண்ணி அவன் ஒரே ஆனந்தத்தில் மூழ்கிவிட்டான். அந்த ஆனந்தம் அன்று மாலை அவன் என்னை சந்திக்க வந்தபோதும் இருந்தது. வந்ததும் வராததுமாக, இந்தாங்க 4 அணா என்று அவன் என்னிடம் ஒரு 4 அணா காசை எடுத்து கொடுத்தான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த காசு எதற்கு என்று கேட்டேன். சும்மா வச்சதை வையுங்களேன். இப்படி தினம் தினம் ஒரு 4 அணாவை உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே வரேன். எல்லாத்தையும் சேர்த்து நான் கேட்குறப்போ மொத்தமாக கொடுங்க. எங்கள் குடிசை ரொம்ப நாளாக வானத்தை பார்த்துக்கிட்டு நிற்குது. மழை பெஞ்சா உங்கள் வாசக சாலையை தேடி ஓடி வர வேண்டியது இருக்குது. அதை பிரித்து புதுசாக கட்டணும்ல, அதுக்கு தான் இந்த 4 அணா காசு. அது இல்லாமல் எனக்கு ஒரு வேஷ்டி, என் பெண்டாட்டிக்கு ஒரு புடவை, குழந்தைங்களுக்கு ஒரு சட்டை எல்லாம் வாங்கணும். எத்தனையோ நாளுக்கு பிறகு இன்றைக்கி தான் எங்கள் 2 பேருக்கும் நல்ல வேலையாக ஒரு 6 மாதத்துக்கு கிடச்சிருக்குங்க. எனக்கு 1 ரூபா கூலி, கண்ணாத்தாளுக்கு 3/4 ரூபா கூலி, 1 ரூபாயில் சாப்பாடு, மிச்சம் 4 அணாவை உங்ககிட்ட சேர்த்து வைக்கலாம்னு பார்க்குறோம் என்றான் அவன். சரி என்றேன் நானும். ஆனால் அவனுடைய உறுதி 1 வாரம் கூட நீடிக்கவில்லை. அதாவது 5வது நாளே அவன் என் வீட்டை தேடி ஓடோடி வந்து, என் எண்ணத்திலே மண்ணு விழுந்து போச்சுங்க. கல் வரலன்னு எங்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லை, அதனால் அந்த 1 ரூபாயை கொடுங்க சாப்பாட்டுக்கு என்றான். நானும் கொடுத்து விட்டேன். இப்படியே அவன் 4-5 நாட்கள் என்னிடம் 4 அணா கொடுப்பதும் 5வது நாள் 6வது நாள் மீண்டும் வந்து சேர்த்து வைத்ததை வாங்கி கொண்டு செல்வதுமாக இருந்தான். விதியை வெல்ல பார்க்கும் அவனுடைய முயற்சிக்கு இவ்வளவு சோதனையா என்று எண்ணி என் மனம் வருந்தும். ஆனால் அவனுக்கு ஏதாவது உதவி செய்வதன் மூலம் அந்த வருத்தத்தை போக்கிக் கொள்ளும் சக்தியை நான் பெற்றிருக்கவில்லையே. ஆண்டவனும் எனக்கும் கொடுத்திருக்கவில்லை. இந்த நிலையில் 1 மாசத்திற்கு பிறகு ஒரு நாள் அவன் என்னிடம் வந்து, என்னங்க, உங்களால் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுங்களா என்றான். என்ன உதவி என்றேன். எனக்கு ஒரு குழந்தை இருக்கு பாருங்க, அதால் ரொம்ப தொந்தரவாக இருக்குதுங்க. நேற்று வேலை சமயத்தில் அது வாழ்னு கத்தி தொலைச்சிடுச்சு. பெற்றவங்களுக்கு மனசு கேட்குமா? செத்து எடுத்து கொஞ்சம் பால் கொடுத்தா அந்த சமயம் பார்த்து எஜமான் வந்துட்டாரு. அப்புறம் என்ன, குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனா நீ வீட்டிலே இருந்துக்க, இங்கே வர வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்படியானா அந்த சின்னஞ்சிறு சிசுவோட வேலைக்கு வந்து வயிறு வளர்க்க வேண்டியிருக்கும் உங்களுடைய கதியை பற்றி அவர் கவலைப்படவில்லையா? குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதால் தன் வேலைக்கு குந்தகமாய் போய் விடுகிறதே என்று தான் கவலைப்பட்டாரா? ஆமாங்க, அதற்கு நீ என்ன சொன்னாய்? கோவிச்சுக்காதீங்க எஜமா, நாளையிலேருந்து குழந்தைய வீட்டிலையே விட்டுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். எங்கள் வயிற்றில் பாலை வாத்தா போல் சரின்னாரு. ஆனால் இப்படி சொல்லி அந்த சமயம் தப்பிச்சுக்கிட்டோமே ஒழிய நாளைக்கு குழந்தைய எங்கே விட்டு போகிறதுன்னு தெரியல சாமி. குழந்தையும் அப்படி ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, பெரிய குழந்தை தான். யாராச்சும் வேலைக்கு பால் வாத்து வச்சிருந்தாலே பேசாமல் இருக்கும். அப்படி என்றால் உன்னுடைய குழந்தையை என் வீட்டில் விட்டு போகிறேன் என்கிறாயா? ஆமாங்க, அதற்கு ஏதாச்சும் நேர்ந்தாதான்
ரொம்ப நல்லதா போச்சுங்களே. இதை சொல்லும் பொழுது அவன் குரல் கம்மியது. என்னுடைய நெஞ்சம் நெகிழ்ந்தது. இருந்தாலும் எனக்கு என்னமோ சம்மதம்தான். ஆனால் என் வீட்டுக்காரி ஒப்புக்கொள்ள வேண்டுமே. கணவன் மனைவியாய் இருந்தாலும் நான் வேறு அவள் வேறல்லவா? எதற்கும் நீ கொஞ்ச நேரம் இங்கேயே இரு, நான் அவளை கேட்டுவிட்டு வந்து சொல்கிறேன் என்றேன் நான். அப்படியே செய்யுங்க என்றான் அவனும். நான் உள்ளே சென்று என் சக தர்மினியிடம் நடுங்கும் குரலில் விஷயத்தை சொன்னேன். அத்துடன் இம்மாதிரி ஏழைகளுக்கு இறங்குவது ஏகாதசி விரதம் இருப்பதை காட்டிலும் மிகச்சிறந்தது என்று சொல்லி வைத்தேன். அவ்வளவுதான். ஆண் சிங்கங்கள் எல்லாம் வெட்கி தலை குனியும்படியாக அந்த பெண் சிங்கம் என்னை ஏறிட்டு பார்த்தாள். நான் தலை குனிந்து வெளியே வந்தேன். என் முகபாவத்திலிருந்தே செங்கண்ணன் விஷயத்தை தெரிந்து கொண்டு விட்டான். என்னாலே உங்களுக்கு எதுக்குங்க வருத்தம்? நாளையிலிருந்து நான் அவளை வேற எங்கேயாச்சும் வேலை பார்த்துக்க சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் போய்விட்டான். மறுநாள் முதற்கொண்டு கண்ணாத்தா பழைய இடத்துக்கே போய் நிற்க ஆரம்பித்தாள். வேலை கிடைத்த போதெல்லாம் செய்தாள். கிடைக்காத போது வீடு திரும்பினாள். செங்கண்ணன் மட்டும் கான்ட்ராக்டர் கச்சாபகேசனிடமே வேலை பார்த்து வந்தான். ஆனால் தினசரி நாலனா மிச்சப்படுத்த வேண்டும் என்ற அவன் மனோரதம் மட்டும் கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லை. 6 மாதங்களுக்கு மேலேயே அந்திபவனம் என்ற அந்த அழகான பங்களாவின் வேலை நடந்தது. பிளான் வரைந்து கொடுத்தவர் ஃபீஸை பெற்றுக்கொண்டு போய்விட்டான். செங்கண்ணனை போன்றவர்கள் கல்லையும் காரையும் சுமந்து கொண்டு, கொத்தனார்களோ பதைக்கும் வெயிலில் கரண்டியும் கையுமாக கற்களை கணக்காக அடுக்கினர். தச்சர்களோ உளியும் கொட்டுப்புளியுமாக உட்கார்ந்து வேர்வை சொட்ட சொட்ட மரத்தை போடு என்று போட்டனர். இவர்களையெல்லாம் மேஸ்திரி என்னும் ஒரு கூலி, தானும் அவர்களைப் போலவே ஒரு கூலி என்பதையே அடியோடு மறந்து அடிக்கடி மிரட்டி கொண்டிருந்தான். அவ்வளவு எஜமான விசுவாசம் உள்ளவன் போல நடித்து வந்தான் அவன். ஆளுக்கு 1 2 தண்டக்காசு அழும்போது மட்டும் அக்கம் பக்கம் பார்த்து வாங்கி பையில் போட்டு கொண்டான். அவன் பார்வை போதாதென்று எண்ணியோ என்னமோ அடிக்கடி வந்து தன் விலை உயர்ந்த பார்வையை அந்திபவனத்தின் மீது செலுத்தி வந்தார் கச்சாபகேசன். கட்டிட வேலையும் முடிந்தது. கடைசியில் கணக்கு போட்டு பார்த்தார். எல்லாம் போக ரூபாய் 7000 சொச்சம் மிச்சம் என்று தெரிந்தது. அடுத்த சில நாட்களுக்கெல்லாம் அவர் தன்னிடம் இருந்த பழைய ஃபோர்ட் மாடல் கார் ஒன்றை விற்று தொலைத்தார். அத்துடன் அந்திபவனத்தின் வாயிலாக கிடைத்த ரூபாய் 7000 சொச்சத்தையும் சேர்த்து ஒரு பேஷான கியூப் கார் வாங்கி மகிழ்ந்தார். அது அந்திபவனத்தின் மூலம் கச்சாபகேசனின் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன மாறுதல். ஆனால் அந்த அந்திபவனத்தின் சிருஷ்டி கர்த்தாக்களான செங்கண்ணன், கண்ணாத்தா முதலியவர்களின் வாழ்க்கையிலோ எந்தவித மாறுதலும் இல்லை. கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டிங்களா? கதையை கேட்கும் பொழுதே தெரிஞ்சிருக்கும், இது ஏழை மக்கள், அதுவும் தினசரி கூலி தொழிலுக்கு போகிற ஏழை மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றது தான் ஆசிரியர் சொல்லியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்குமே இந்த வழிமுறைகள் தாங்க பின்பற்று வர மாதிரி நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் கூட்டமாக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. யாரெல்லாம் வேலை கிடைக்குதோ அவங்க எல்லாம் கிளம்பி போயிடணும். மிச்ச பேர் வேறு யாராவது வந்து கூட்டிகிட்டு போவாங்களான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது பார்க்குற நமக்கு வேணால் ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது அன்னைக்கான வயிற்று பழப்புக்கான விஷயம். அன்றைக்கி ஒரு நாள் அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அவங்களோட நிலைமை என்னன்றது நான் சொல்லி தெரிய வேண்டாம். இன்றைக்கி நிலைமையில் கொஞ்சம் மாறி இருந்தாலும் 1 நாள் 2 நாள் வரைக்கும் தான் அவங்களாலையும் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமானது தாங்க. 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீடு கட்டி கார் வாங்கி அந்த முதலாளி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். ஆனால் அதுக்காக உழைச்ச இந்த குத்தனார்கள், சித்தாள்கள், அந்த தச்சர்கள்னு எவ்வளோ பேர் அந்த வீடு கட்ட உபயோகமாக இருந்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் அவங்களுக்கு ஒரு பலனுமே இல்லையே. அவங்க வாழ்க்கையிலையும் எந்த ஒரு மாறுதலும் ஏற்படலை. வெறும் 4 நாவை சேர்த்து வச்சு தன்னோட வீட்டு குடிசையை மாற்றணும்னு நினச்ச அந்த செங்கண்ணனோட அந்த சின்ன ஆசை கூட நிறைவேறலை. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை போராட்டங்கள் இருக்குது அப்படின்றத ஆசிரியர் நமக்கு சொல்கிறாருங்க. சரிங்க, இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறொரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.